சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், தயிர் 1/2 கப், நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக, இதை சேர்த்திக்கோங்க. 1 கிலோவுக்கு நம்ம 1/4 கிலோ தக்காளி சேர்த்துவோம். 1/2 கிலோ ரைஸு 1/2 கிலோ சிக்கனுங்கிறங்காட்டி நான் வந்து 2 தக்காளி சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம தயிர் வேறு சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நம்ம பிரியாணி செய்யும்போது உங்களுக்கு வந்து சிக்கனை வந்து மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 1/2 மணி நேரம் எப்படியே ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் மசாலாவோட. அரிசி வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன், 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். வாஷ் பண்ண தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி பண்ணுறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கேன். பாத்திரம் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. இதில் 100 ml எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆயிலு கூடவே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. பாருங்கள், நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 பட்டையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 கிராம்பு, 3 ஏலக்காய் இதை சேர்த்திக்கோங்க. எண்ணெயில் எல்லாம் பொரியட்டும். பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுமே இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் பாதி வதங்கி இருக்கு. இப்போ இது கூட நம்ம 10 சின்ன வெங்காயத்தை 1 கரையாக அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்தேன் சிக்கன் இதில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வைக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடியை கொஞ்சம் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூட நம்ம 1/2 கைப்பிடி அளவு புதினா, 1/2 கைப்பிடி அளவு நறுக்குன கொத்தமல்லி தழை, இது 2ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
மூடி போட்டு வதக்குறங்காட்டி நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நான் ஓப்பனில் எதுக்கு வதக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மசால் பொடிகளோட பச்சை வாசம் இருக்கும் இல்லைங்களா, அது போகிறதுக்காக தான் இப்போ நான் ஓப்பன்லேயே வச்சு வதக்கிட்டுருக்கேன். அது இல்லாமல் வதக்க தான் நமக்கு வந்து சிக்கன் நல்லா மசாலா பிடிச்சி சிக்கன் நமக்கு வந்து நல்லா சீக்கிரமாகவே குக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். தக்காளி நம்ம போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கியிருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி இருக்கணும். நம்ம சிக்கன் போட்டு நல்லா வதக்க தான் சிக்கன் நல்லா மசாலா பிடிக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வதக்கிறதுலேயே சிக்கன் வந்து நமக்கு குக் ஆயிரும் நல்லா. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இதில் அரை லெமன் பழத்தை புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், அரை லெமன் பழத்தை பிழிஞ்சி விடுங்க. பிழிஞ்சி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு, எண்ணெய் நல்லா தெளிஞ்சிருக்கு. சிக்கன் பார்த்திங்கன்னா 80% நல்லா குக் ஆகிருக்கு வதங்கிறதுலேயே. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். அரை கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அரிசி கணக்கு வந்திருக்கு. 3 டம்ளர்னால் நான் 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஊற வச்ச பாத்திரத்துலேயே தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போது உப்பு போட்டிருந்தோம், அதனால் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ மூடி போட்டுக்கலாம். ஒரு கொதி வரும்போது நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போடுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் வச்சுருங்க. தண்ணி நல்லா சூடாகும் போது நம்ம வந்து தம் விடுறதுக்கு சரியாக இருக்கும். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஒரு கொதி 2 கொதி வரும்போதே நம்ம இதில் அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா தண்ணி வடித்து சேர்த்திக்கங்க. தண்ணியோடு சேர்த்துட்டிங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியும் இது அரிசியில் இருக்க தண்ணியை சேர்ந்துச்சுனாலே உங்களுக்கு சோறு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த பிரியாணிக்கு வந்து எப்பவுமே அளவு தான் முக்கியம். இப்போ அரிசி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. அரிசி நீங்கள் போட்டுட்டு சரியாக கிளறலைன்னா உங்களுக்கு வந்து அரிசி வந்து கெட்டியாக இருக்கும். பிரியாணியில் அரிசி போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உப்பு காரமும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கிளறிட்டேன் பாருங்கள் அரிசி போட்டதுக்கப்புறம். இப்போ 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு டைம் கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிளறிட்டேன். இப்போ வந்து கொதிக்கும் போது உங்களுக்கு வந்து தெரிக்கும் பார்த்திங்களா தான். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம சட்டியை எடுத்து கீழே வச்சுக்கலாம். வச்சுட்டு தோசைக்கல்லை அடுப்பு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க. கல் கொஞ்சம் சூடாகட்டும். கல் சூடானதுமே லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கல் சூடாகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு பக்கத்தில் அடுப்பில் நான் வந்து சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், தம்மு விடுறதுக்காக. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதை எடுத்து நான் வச்சிடுறேன். மேலே மூடிக்கு மேலே தண்ணி வச்சுருக்கேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் தம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்மை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இருங்க, சுடு தண்ணி எடுத்து வச்சுட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரைஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா புழுங்கிருக்கு பாருங்கள்.
இப்போ இதில் 1 டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறாதீங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன்லாம் உடஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லா வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிலா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.